வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இயல் 6 2 வீடியோ போட்டாச்சு. ரொம்ப முக்கியமான கண்டென்ட், அதனால தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். ஸோ இது லாஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம 3rd வீடியோவில் நம்ம எல்லாமே ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இதை ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது, இதையும் சேர்த்து பாருங்கள். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோடைய பிளேலிஸ்ட்டில் 6th 7th 8th 10th எல்லா வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இலக்கணத்துக்கும் தனியான பிளேலிஸ்ட்டும் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய விதங்களில் தேவைப்படக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, பிவைக்யூ அனாலிசிஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். நாச்சியார் திருமொழி கவிதை பிள்ளை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். நாச்சியார் அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, பாடல் பாருங்க. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். ஸோ இதான் கொடுத்துருக்கிற பாடல். மொத்தமே 2 பாடல் தான். ஸோ இதில் பாருங்கள், தீபம் அப்படிங்கிற வார்த்தை. தீபம்னா என்ன? தீபம்னா விளக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மங்கையர் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். மதுரையார் மன்னன், மதுரையார் மன்னன் அப்படின்னு சொன்னால் இங்கே கண்ணனை குறிக்குது, திருமாலை குறிக்குது. ஓகே, ஸோ இப்போ கனா அப்படிங்கிறது கனவு. ஓகே, ஸோ இதோடைய பொருள் பாருங்கள். பொருள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாவையர் நோன்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பாவையர் நோன்பு பெண்கள் எல்லாருமே ஆண்டாள் விரதம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்டாள் விரதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய கணவன் வந்து ரொம்ப நல்ல ஒரு கணவன் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஆண்டாள் விரதத்தை மேற்கொள்ளுவாங்க. இந்த மாதிரி புராணங்களில் நிறைய இதை பற்றி சொல்லியும் இருப்பாங்க. இந்த ஆண்டாள் விரதத்தை ஆரம்பித்தது ஆண்டாள் தான். விடிய காலை ஒரு 4 மணி பொழுதுலையவும் ஆண்டாளுடைய பாடல் ஆரம்பிச்சு விடும். முக்கியமாக பெருமாள் கோவில்களில் இதை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டாள் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கையில் விளக்கை ஏந்திக்கிட்டு மங்கையர்கள் அங்கே வர்றாங்க. வந்து ஆண்டாளை எழுப்பி விடுறாங்க, எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடமதுரையை ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னன். ஸோ அந்த இடத்துல மதுரை அப்படின்னா வடமதுரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமதுரையை ஆளக்கூடிய மன்னன் யார் அப்படின்னா கண்ணன் என்று சொல்லக்கூடிய திருமால் தான். அவர் வந்து என்னுடைய கனவுல வந்தார். அவர் எப்படி வரார் அப்படின்னா, பாதுகைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு பூமி அதிர்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியோடு நடந்து வர்ற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதான் முதல் பாடல். அடுத்த பாடல் பாருங்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்தளம் நமக்கு தெரிஞ்ச மத்தளம் தான். சங்கெல்லாம் அந்த சங்கு முழங்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ், ஸோ ஒரு பந்தலுக்கு கீழே மைத்துனன் நம்பி மதுசூதன், இது யாரை குறிக்குது? கண்ணனை குறிக்கிற ஒரு வார்த்தை இது. ஸோ இந்த இடத்துல தன்னுடைய அத்தை மகனாக கண்ணனை சொல்லியிருப்பாங்க ஆண்டாள். அதே மாதிரி மது அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை அழிச்சதாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் கைத்தலம் பற்ற, கைத்தலம்னா திருமணம்னு அர்த்தம். திருமணம் பண்ணுறதா நான் கனா கண்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. இதான் இதற்கான சொல்லும் பொருளும். தீபம்னா விளக்கு படித்தாச்சு. சதிர் பேரை பாருங்கள். சதிர்னா பூமி அதிர நடனம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சதிர்னா அதிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாமம் அப்படின்னா மாலை. ஸோ மாலையில் தாமதமாக வீட்டுக்கு போனால்
பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை தாமம். ஓகே, மாலையில் தாமதமாக வீட்டுக்கு போகக்கூடாது. அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண்ணிற்குரிய திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. ஸோ இந்த இடத்துல சாரதா சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929ல் சாரதா சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி நீங்கள் 1829 அப்படின்னு போனீங்கன்னா சதி ஒழிப்பு நடந்த ஒரு முக்கியமான வருடம் அது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு பாருங்கள், முத்துடை தாமம், முத்து கூட்டல் உடைத்து கூட்டல் ஆமம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதற்கான இலக்கண குறிப்பு என்னென்னா, இரண்டாம் வேற்றுமை தொகை. முத்து கூட்டல் உடைத்தனா முத்தை உடைத்த அப்படின்னு நம்ம மீன் பண்ணணும். சரியா, முத்தை ஐ அப்படிங்கிற விகுதி வந்துச்சுனாலே அது இரண்டாம் வேற்றுமை உருபு. ஸோ அதனால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை நீங்கள் சொல்கிறோம். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. நூல் வழி பாருங்கள், திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. ஸோ ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அவர்களுள் ஆண்டாள் மட்டுமே பெண். இது அவங்களுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூ மாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் முக்கியமான கொஷின் தான். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக 2 இருக்குது. ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவைனாலே பெண், அப்போ ஆண்டாள் அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. நாச்சியார் ஆண்டாள் தான். மொத்தம் இதில் 143 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆண்டாள் திருமொழியில் மொத்தம் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 143. சரியா, அடுத்ததாக செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. செய்திங்கிற இந்த லெசனை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி. ஜானகிராமன். இந்த லெசன் முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம படித்தாகணும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியம்தான். ஸோ இந்த லெசனை ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்க்கணும். இது கூட கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 1970ல் யார் யார் சாகித்ய அகாடமி வாங்கினாங்க? இன்னும் 1970லேருந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களுடைய பேர் இங்கே இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிறுகதைக்காக தான் வாங்கியிருப்பாங்க. இதில் பாருங்கள், 1970ல் அழகிரிசாமி வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி 79ல் சக்தி வைத்தியத்துக்கு ஜானகிராமன் வாங்கியிருக்கிறாங்க. 87ல் முதலில் இரவு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதைக்காக ஆதவன் வாங்கியிருக்கிறாரு. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரர் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1996. இது ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டது. அதே மாதிரி மின்சாரப்பூ இதுவும் கேட்டது தான். மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. சூடைய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்கிறாரு. 2016ல் ஒரு சிறு இசை அப்படிங்கிறதுக்காக வண்ணதாசன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஸோ பார்க்கலாம். 70 பாருங்கள், 1970. 70ல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அன்பளிப்பு அழகிரிசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, பாருங்கள். எப்போவுமே நீங்கள் மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகர்சாமியுடைய திருவிழா ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. 7 தலைமுறையும் மறக்காத அளவுக்கு அழகர்சாமியுடைய திருவிழா இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அன்னதானங்களை பார்க்க முடியும், இல்லை அன்பாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதை தான் நம்மளுடைய ஷார்ட்கட்டு. 7 தலைமுறைக்கும் அழகர் திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, மக்கள் அன்போட திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 தலைமுறைக்கும் அன்போட அழகர் சாமி திருவிழாவை கொண்டாடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 1979 சக்தி வைத்தியம். 79 சக்தி வைத்தியம். இதில பாருங்க, ஆசிரியர் பாருங்க ஜானகி ராமன். ஓகே. ஸோ ஜானகி ராமன்னா வேற யாரும் இல்ல. சீதாராமனுடைய பேர் தான் ஜானகி ராமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, சக்தி அப்படின்னா ஜானகி ராமன். அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதைய 79 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ராமாயணத்துல சீதாயின் வயசு 7, ராமனின் வயசு 9ன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காது. 79. அடுத்தது பாருங்க 87 குடுத்துருக்காங்க பாருங்க. 87ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க முதலில் இரவு வரும். ஃபர்ஸ்ட்டு இரவு, அதுக்கப்புறம் தான் சூரியன் வரும். சூரியன்னா ஆதவன் நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ பொழுது விடியும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாட்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் மாறிக்கிட்டே வருமா? ஸோ 6லேருந்து 7 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும். ஸோ அந்த மாரி நீங்க ரிவர்ஸ்ல கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 7, 8, 9 அப்படின்னு ஆகுது. சன் ரைஸ் ஆகுதுன்ற மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க 96 குடுத்துருக்காங்க பாருங்க. 1996ல அப்பாவின் சிநேகிதர். ஓகே. ஸோ அவர் யார் அப்படின்னா, அசோகமித்திரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் அசோகர் அப்படின்னு சொல்லி நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். 96 அப்படிங்கிற அந்த நம்பர பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் இது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பா, ஸோ அப்பானா 9 அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா 6ன்னு வந்துரும். ஸோ 96 அப்பா, அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க மின்சாரப்பூ. மின்சாரம்னாலே கரண்ட் தானே. ஸோ மின்சாரத்துறையை பொறுத்தவரைக்கும் அத மேலாண்மை பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் தேவை தான். ஓகே. ஏன் அப்படின்னா கரண்ட் கட், பவர் கட் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும். ஸோ பவர்ல இப்போ கூட ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்ப இதான் 8. 8 அப்படின்னா கரண்ட் பில்ல கட்டு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மின்சாரம். ஓகே. ஸோ மின்சாரம்னா கரண்ட் பில்ல கட்டணும் 8. மேலாண்மை சரியா இருந்தா பில்லு கரெக்ட்டா வந்துரும் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க 2010 பாருங்க. ரூ. 10க்கு பூ வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாடன்னா நாடுன்னு அர்த்தம். நாடன்னா நாடு. நம்ம இந்தியாவ கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்க 2016 பாருங்க. 2016க்கு ஒரு சிறு இசை. ஓகே. 16 அப்படின்னா ஒரு சிறு இசை. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏஜ். டீனேஜுடைய முக்கியமான ஏஜ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 16 வயசுல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும். இசை. அதே மாரி வண்ண வண்ணமா ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ண வண்ணமா கலர் கலரா ட்ரெஸ் போடுவாங்க. 16 வயசுல மியூசிக் கேட்பாங்க, கலர் கலரா ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இத நம்ம சொன்னது உங்களுக்கு அக்செப்டபுளா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ஷார்ட்கட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கூட நீங்க படிச்சு வச்சுக்கலாம். எது எப்படியோ இத படிக்காம போயிறாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு தனியான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எக்ஸாமும் சூப்பரா நீங்க எழுதிருவீங்க. தென் அடுத்தது பாருங்க. சிறுகதை. சிறுகதைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் இங்க குடுத்துருப்பாங்க. சிறுகதை அப்படிங்கிறது சிறிய கதை, கொஞ்சம் பக்கங்கள்ல முடிஞ்சு விடுறது அப்படின்லாம் கிடையாது. சிறுகதை அப்படிங்கிற பிரிவு இலக்கியத்துல எடுத்தாளப்படக்கூடிய ஒரு பொருள் பத்தின ஒரு விஷயம் தான். இதுல ஒரு சிறு சம்பவம் இருக்கலாம், மனோநிலை இருக்கலாம், மனநிலை இருக்கலாம். இந்த மாரி எத பத்தினாலும் வச்சு அவங்க பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சிறுகதைக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது பாருங்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல். புதுமைப்பித்தன். இது பார்த்தீங்க அப்படின்னா 2020 சம்திங் நினைக்கிறேன். அந்த டைம்ல குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல். சொன்னவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. புதுமைப்பித்தன்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான பிவைக்யூ கொஷின். இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, செய்தி தேவையில்லைன்னு சொல்லி டோட்டலாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்குள்ளேயும் பிவைக்யூ இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ப்ரூஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் சுதேசமித்திரன் இதழில் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுவுமே முக்கியமான கொஷின் தான், கேட்ட கொஷின் தான். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை சுதேசமித்திரனில் எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிவைக்யூ கொஷின் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 1967 இது நூலாக வெளியிட்டிருக்காங்க. ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய காவிரிக்கரை வழியிலான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, அதே மாதிரி இவருடைய மற்றொரு பயண கட்டுரை பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடு 50 மைல். இதெல்லாம் கேள்வி கேட்ட ஏரியா. அடுத்த நூல்வழி பாருங்க, ஜானகிராமன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பிறந்தவர். ஊர் பேர் முக்கியம், தஞ்சாவூர். கீழ்கண்ட கூற்றுக்களுள் எவை சரி அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்து கேட்கலாம். தி. ஜானகிராமனின் ஊர் தஞ்சாவூர். அதே மாதிரி இவர் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. தென் இவருடைய கதைகள் பாருங்க, மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி, இது எல்லாமே ஜானகிராமன் எழுதுனது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுதேசமித்திரன் தெரிஞ்சிருக்கும், ஆனந்த விகடன் தெரிஞ்சிருக்கும், கல்கி தெரிஞ்சிருக்கும். தென் ரிமைனிங் இருக்கிறதா நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னோம், ஜானகிங்கிறது சீதாவுடைய பேருன்னு சொன்னோமா, அந்த கான்செப்ட்லேயே இருங்க. ஸோ இப்போ சீதா என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து மகள், கலைமகள் நம்ம சொல்கிறோம். பூமி தாயோடைய மகள்லாம் அவங்கள சொல்லியிருப்பாங்க இதிகாசங்களில். அதே மாதிரி சீதையை வந்து கணையாளி போட்டிருப்பாங்க. கணையாளிங்கிறது ஒரு வகையான ஆபரணம், சரியா? அப்படி ஒரு பேரும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணியில் செய்த நகைகள் போட்டிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கிராம மக்கள்லாம் ஊழியம் செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜானகிராமனுடைய நூல்கள் மறக்காது. அடுத்து பாருங்க, இவர் நாவல்களையும் நாடகங்களையும் எழுதியிருக்கிறாரு. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படிங்கிற கோட்பாடை இவர் வச்சிருக்கிறாரு. ஸோ சீதையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சீத்தையுடைய லைஃப்பில் பாருங்கள், ராவணன் கடத்திட்டு போயிடுறாரு இல்லையா? ஸோ அங்கே வந்து அவங்க துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செய்தி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த செய்திங்கக்கூடிய சிறுகதை சிவப்பு ரிக்ஷா அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. செய்தி, சிவப்பு ரிக்ஷா, சரியா? ரிக்ஷா வண்டிகளில் ஃபுல்லாக செய்தி, நியூஸ் பேப்பர் ஒட்டியிருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை யார் யாருன்னு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தஞ்சாவூரில் இல்லாத கவிஞர்கள் யார், இல்லை இருக்கிற கவிஞர்கள் யாருன்னு கூட கேட்கலாம். ஊவேசா தஞ்சாவூர்காரர் தான், தமிழ் தாத்தா ஊவேசான்னு சொல்லுவோம் இல்லையா? மௌனி, தி. ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ் பேர்லேயே வந்துச்சு பாருங்கள். தஞ்சை பிரகாஷ்னார் தான் முதல்ல திருக்குறளை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். 1812 தஞ்சை ஞான பிரகாசம்னு நம்ம படிச்சிருப்போம். தமிழில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம். அதே மாதிரி பாருங்க, தஞ்சை ராமையதாஸ் இருக்குது, தஞ்சாவூர் கவிராயர் இருக்காங்க. இங்கே 3 பேருடைய பேருமே தஞ்சைங்கிற அடைமொழியோடு இருக்கிறதுனால பெருசாக எஃபர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஊவேசா தமிழ் தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதா ராவணனுடைய ஊரில் இருக்கும்போது மௌனமாக இருந்திருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ ஜானகிராமன் மௌனமாக, தஞ்சாவூர், இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்டை விட்டு டீவியேட் ஆகாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாகவே நின்றும். அடுத்து பாருங்கள், நாதஸ்வரம் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நாதஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. அதே மாதிரி மங்களகரமான பல நிகழ்வுகளில் இதை இசைக்கிறாங்க. இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழகத்தில் வாசிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 13 அப்படிங்கிற அந்த நம்பர்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 13 அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது வந்து எந்த மரத்தில் செய்கிறாங்கன்னு பாருங்கள். பழைய வீடுகள்லேருந்து பிரிக்கக்கூடிய ஆச்சா மர கட்டைகளை கொண்டே நாகஸ்வரம் செய்யப்படுது.
நாகஸ்வரத்தின் மேல் பகுதியில் சீவாளி அப்படிங்கிற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். சீவாளி நாணல் என்ற புல் வகையை சார்ந்தது. இதுவும் கேட்கலாம். சீவாளி அப்படின்னா என்னது? ஒரு கருவி, நாதஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இது வந்து ஒரு நாணல்ங்கிற புல் வகையை சார்ந்த ஒரு கருவி. அடுத்ததாக இலக்கணம் இருக்குது. புணர்ச்சி. புணர்ச்சியில் முதல்ல பாருங்கள், நிலைமொழி வருமொழினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் கொஞ்சம் மெதுவாக படிங்க. நிலைமொழி வருமொழியாகும், வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். சரியா? ஸோ இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒலிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு. அடுத்ததாக எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 வகைப்படும். இது முக்கியம். உயிர் ஈறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். இந்த 4 படிக்காமையே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ முதல்ல பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உயிர் ஈறுனா உயிர் எழுத்தில் ஈறு. ஈறுனா ஈற்றெழுத்துன்னு அர்த்தம். சரியா? உயிர் எழுத்தில் ஈற்றெழுத்து. மெய் ஈறுனா மெய் எழுத்தில் ஈற்றெழுத்துன்னு அர்த்தம். அப்போ உயிர் முதல்னா உயிர் எழுத்தில் முதல் எழுத்துன்னு அர்த்தம். அப்போ மெய் முதல்னா எஸ், மெய் எழுத்தில் முதல் எழுத்து. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் எது முதல்ல நிலைமொழி, எது முதல்ல வருமொழிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நிலைமொழி. சரியா? முதல்ல இருக்குல்லையே, அந்த முதல்ல கொடுத்துருக்கிறது 4மே நிலைமொழி, நிலையானது, மாறாது. அடுத்து வரக்கூடிய இந்த 2வது பாட்டு எல்லாமே வருமொழி, என்னன்னாலும் வரலாம். ஓகே, இப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குல்லையா, கலை அழகு, அழகு தான் வரணும் இல்லை. ஏன் அரசன், கலையரசன் அந்த மாதிரி கூட வரலாம். இல்லை வந்து கலைச்செல்வி அப்படி கூட வரலாம். ஸோ எதுனாலும் வரலாம். ஆனால் நிலையாக இருக்கக்கூடிய அந்த தான் மாறவே மாறாது. அப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னா என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த புணர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பாருங்கள், உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் முன் உயிர்னா என்ன? நமக்கு உயிர் எழுத்து எதுன்னு தெரியும். மணி அப்படின்னு இருக்குது. இந்த மணிங்கிறதுல நீ எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரித்தோம்னா நீன்னு வரும். உயிர் முன் உயிர், இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடியதும் உயிரெழுத்து தான். இந்த மணி கூட்டல் அடின்னு சேர்த்து நமக்கு மணி அடின்னு சொல்லி மாறும். சரியா? ஸோ அப்போ இந்த மணின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தும் உயிரெழுத்து தான். இதைத்தான் இங்கே மணி அடின்னு சொல்லி புணர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி உயிர் முன் மெய்னா என்னன்னு பாருங்கள். இதை நம்ம ஈஸியாகவே போட்டுருவீங்க. உயிரெழுத்துனா இந்த நீ எப்படி உயிரெழுத்தாகும்? ஏன்னா இதை பிரிச்சிங்கன்னா இன் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ ஈ அப்படி தான். ஈங்கிறது உயிரெழுத்து. உயிர் முன் மெய், காற்றை பிரிங்க, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அதான் கா அப்படின்னு வரணும். அப்போ இந்த இடத்துல இக்குங்கிறது வருமொழியில் வரக்கூடிய முதல் எழுத்து, அதாவது மெய் எழுத்து. அப்போது உயிர் எழுத்தாகி இந்த ஈக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இக்குங்கக்கூடிய மெய் எழுத்து தான். அதனால தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், பனி கூட்டல் காற்று இது 2ம் சேர்ந்து பனிக்காற்றுன்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு புணர்ச்சி உருவாகி இருக்கு. சரியா? ஸோ இந்த மணியடி அப்படிங்கக்கூடிய இந்த முதல் இதில் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்கு. சரியா? இப்போ மணி கூட்டல் அடி தானே மணியடி, ஆங்கிறது தான் யாவாக மாறி இருக்கு. அதை இங்கே இருக்கு பாருங்கள். மணியடியில் இந்த ஆ அப்படின்னு வரக்கூடியதான் அந்த இடத்துல யாவாக மாறி இருக்கு. இது ஒரு வகையான புணர்ச்சி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறலை, ஆனால் புதுசாக ஒரு எழுத்து உருவாகி இருக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், மெய்முன் உயிர். மெய்னா என்னது? அப்படியே கொடுத்துட்டாங்க, புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்து, முன்னாடி உயிர் இருக்குது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி ஒரு இலக்கண விதி இருக்குது. அப்போ உடல்னு இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா மெய்யெழுத்து தான் உடல்னு சொல்லுவாங்க, உயிர்னு உயிரெழுத்து சொல்லுவாங்க. அப்போ இல் கூட்டல் ஈ 2 சேர்ந்து லீன்னு மாறிடும். அதான் ஆளிலை. ஓகே, அடுத்தது பாருங்கள், மெய் முன் மெய்.
மரம் மெய்தான. கிளை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்போ மெய்க்கு முன்னாடி மெய் வந்திருக்கு. 2 ஒற்றெழுத்து வந்து ஒரு ஒற்றெழுத்து கெட்டுருச்சு. ஒரு மெய்யெழுத்து கெட்டு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஒரு எழுத்து போயிடுச்சு, ஒரு மெய்யெழுத்து தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மரக்கிளை அப்படின்னு உருவாகிரும். அப்படி 2 எழுத்து சேரும்போது வீக்காக இருக்கக்கூடிய எழுத்து போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள் தான் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரக்கிளை. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்க்கலாம். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த மாற்றம் எத்தனை வகைப்படும்னு பாருங்க. மாற்றம் 3 வகைப்படும். அது என்னென்னு பாருங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகையான மாற்றம் வருது. தோன்றல்னா என்ன? புதுசா ஒரு எழுத்து தோன்றணும். இப்போ பாருங்க, நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வுன்னு சொல்லுவோம். நுழைவு தேர்வு. அப்ப இத்துங்கிறது தோன்றல். அதே மாதிரி கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை, இதுவும் என்னதான் தோன்றல். புதுசா உருவாகி இருக்கு இல்லையா? அப்ப இது தோன்றல் புணர்ச்சி. பல் கூட்டல் பசை பற்பசைன்னு மாறும். பல் கூட்டல் பசை பற்பசை. எப்படி மாறுது? இப்ப பாருங்க, பல் முடியக்கூடிய எழுத்து இல், அதாவது நம்மளுடைய மெய் எழுத்து வந்திருக்கு. மெய் முதல் மெய் தான். பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? அப்போ 2 மெய் வந்தால் வீக்காக இருக்கிற ஒரு மெய் எழுத்து போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்கிற மெய் எழுத்து நிற்கும். இது ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று இன்னொன்னா கூட மாறலாம். அப்படி அந்த இடத்துல இர் அப்படிங்கிற இந்த எழுத்து வந்திருக்கு. பற்பசை. இதை தான் நம்ம திரிதல் விகாரத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது பற்பசை எவ்வகை விகாரம்னு கேட்டாங்கன்னா திரிதல் விகாரம். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் படிங்க. அடுத்து பாருங்க, புறம் கூட்டல் 400. இந்த இடத்துல என்ன ஆகும்? இம் அப்படிங்கிற இந்த ஈற்றெழுத்து கெட்டதுனால புறநானூறுன்னு மாறிடுச்சு. அப்போ இது கெடுதல் விகாரம். கெடுதல்னா ஒரு எழுத்து போயிடுச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, உயிரீற்று புணர்ச்சி பாருங்க. நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ இந்த 3 உயிரெழுத்துக்களை ஈராகனா கடைசின்னு அர்த்தம். ஈராக உடைய சொற்கள் தான் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் தான் சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விதி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மணி கூட்டல் அழகு பாருங்க. மணி கூட்டல் அழகு மணி அழகு அப்படின்னு சொல்லி மாறுது. நீங்கள் சொல்லும் போதே தெரியும். தீ கூட்டல் எரி தீ எரி அப்படின்னு மாறுது. அதே மாதிரி ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இஇஐ இந்த 3ஐயும் தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வருதுன்னா, நிலைமொழியுடைய ஈருன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா, அதோடைய கடைசி எழுத்து தான் நம்ம ஈரெழுத்துன்னு சொன்னோம். இப்போ தான் இந்த புணர்ச்சியில் பிகினிங்கில் பார்த்தோம். அப்படி ஈராக வரும்போது அதற்கு முன்னாடி வரக்கூடிய வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களும் வந்து புணரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி புணரும்போது வகர எழுத்து தோன்றுமா. உதாரணம் பாருங்க, பல கூட்டல் உயிர் பல உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து இதுதான் பாருங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈராக வரும்போது எதை தவிர? இஇ ஐயை தவிர. அப்போ இஇ ஐயை தவிர இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? லா. லாவை பிரிச்சிங்கன்னா இல் கூட்டல் ஆ அப்படின்னு வரணும். அப்போ இந்த 3 கேட்டகரிலையும் வரல, தெரியுதா? ஸோ அந்த மாதிரி வேற வரும்போது என்ன வருமா? வகரமை தான் வருமா. இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூட கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. வகரமை, அதனால தான் பல உயிர்னு வந்துச்சு. அப்போ ஈங்கிறது வந்துச்சுன்னா என்ன வரும்? பாவினம். பார்த்தீங்களா? இங்கே வகரம் வராது. ஏன்னா இந்த இஇஐயில் 3ல் 1 தான் இ அப்படிங்கிற இந்த எழுத்து. அடுத்து பாருங்கள், நிலைமொழியுடைய ஈராக ஏகாரம் வந்துச்சுன்னா வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரூல்ஸை படிக்கிறத விட எக்ஸாமில் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா சேவடின்னு வருதா,
சே கூட்டல் அடி அப்படின்னு போட்டோம்னா ஒன்று சேயடி வரும், இல்லாட்டி சேவடி வரும். தே கூட்டல் ஆரம்னா தேவாரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. இவனே கூட்டல் அவன்னா இவனே அவன்னு வரும். அப்போ நீங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் புணர்றதை வச்சு போட்டுருவீங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி குற்றியல் உகர பாருங்க, வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு சொல்லி வரும். வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். அப்போ இந்த டூங்கிறது என்னவா மாறுது? இட்டு கூட்டல் ஊ டூன்னு மாறும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்னு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. அது என்ன? இது என்ன மொழி? இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து. இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ ஈற்றெழுத்து ஊ வரும். வருமொழி என்னது? உயிரெழுத்து ஆங்கிற உயிரெழுத்து. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இதுதான் உயிரெழுத்து. இது வந்துருச்சுன்னா உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிருமா. மெய்னா என்னது? இது இட்டு கூட்டல் ஊன்னு தானே பிரிஞ்சிருக்கும். அப்போ இட்டுங்கிறது தானே மெய்யெழுத்து. அப்போ இட்டை விட்டு ஊ வந்து ஓடி போயிடும். அப்படி ஓடி போயிடுச்சுன்னா ஊ வராதா? ஊவை நம்ம சேர்க்க மாட்டோம், அப்படி விட்டுருங்க. அப்போ இட்டும் ஆவும் தான் இருக்கும். இட்டு கூட்டல் ஆ என்னவா மாறும்? டாவா மாறிடும். அதான் வட்டாடினான். புரிஞ்சதா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா குற்றியல் உகர புணர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிக்க வேண்டாம், நம்ம தான் பார்த்துட்டோமே. இப்போ பாருங்கள், உறவு கூட்டல் அழகு. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பாருங்கள், ஊ எப்படி பிரிப்பீங்க? இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்பீங்களா? இதை வந்து நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து. மறுமொழியுடைய முதலெழுத்து ஆ. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ இவ்வு கூட்டல் ஆ ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறும்? வா அப்படின்னு மாறும். அப்போ உறவழகு. ஓகே, இவ்வளோதான். இந்த மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, போதும். இந்த புணர்ச்சியுடைய 4 புணர்ச்சிகள் இருக்குது. இந்த 4க்கும் ஒரு பாக்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இயல்புனா என்னது? எந்த விதமான எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரியே வந்துடும். பாருங்கள், பொன் கூட்டல் வனை பொன்வனை முடிஞ்சா. எதுவும் தோன்றலை, எதுவும் திரியலை, எதுவும் கெடலை, அவ்வளோதான். விகாரம்னா என்னது? பூக்கூட்டல் குடை பூக்கூடை அப்படின்னு வரும். சரியா? நடுவில் ஒன்று வருது பாருங்கள், கல் கூட்டல் சிலை இல்லானது இறா மாறிடும், கற்சிலை அப்படின்னு மாறும். அடுத்து பாருங்கள், கபிலர் கூட்டல் பரணர் கபில பரணர். இப்போ இருங்கிறது கெட்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விதிகளை இங்கே யூஸ் பண்ணுறோம். உடம்புடுமை பாருங்கள், மணி கூட்டல் அடி மணி அடி. குரு கூட்டல் அருள் குருவருள். அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தேய் கூட்டல் இலை தேயிலை, தேய் கூட்டல் ஆரம் தேவாரம். அட்லீஸ்ட் எக்ஸாம்லையாவது பார்த்து வச்சுக்கோங்க. குற்றியல் உகரம் பாருங்கள், எனது உயிர் தூ இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம், புணரும். அப்போ எனது உயிர் நாடியாது நில ஒளி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கூட இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, விகாரங்களை வச்சு. ஸோ அப்படியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தெரிந்ததுலேயும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம், அதாவது குசுடு துபுருன்னு நம்ம சொல்லுவோம். இது தன்னுடைய மாத்திரை அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒலிக்குதான். அப்படி குறைஞ்சி ஒலிக்கிறது தான் குற்றிய லுகரம்னு சொல்கிறோம். குற்றிய லுகரம் வேற, குற்றிய லிகரம் வேற. சரியா? ஸோ குசுடு துபுரு கூனா இக்கு கூட்டல் ஊன்னு தான் சொல்லுவோம். அப்போ இது குற்றிய லுகரம் லுகரம். இப்போ பாருங்க, நாக்கு வகுப்பு இதெல்லாம் என்ன குற்றியலுகரம்னு கேட்குறாங்க பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரம்.
கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வளள இடையினம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய கிராமர் கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் புணர்ச்சி படிக்கிறீங்கனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வீடியோஸ் நல்லா பாருங்கள், பார்த்தீங்கனாலே போதுமானது. பேசிக்ஸான வீடியோஸை பார்த்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அனைத்து இலக்கணமுமே ரொம்ப முக்கியமானது தான். அப்படியே டைரெக்டாக புக் பேக் கொஷின்னு, ஸோ இலக்கணத்துக்குள்ளே வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தையும் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிக்கணும். இலக்கணம் ஏரியான்னு வந்துருச்சுனாலே பாக்ஸ் கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிருங்க. எல்லா பாக்ஸுமே ரொம்ப முக்கியமானது தான். எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை நல்லா படிங்க. நம்ம தேவைப்படக்கூடிய இடங்களில் பிக்டோகிராஃபிக்கல் இமேஜ் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ புறத்திணை அகத்திணை 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை தெளிவாக முடிச்சுட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயுமே கூட ஃபஸ்ட்டு இயலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செய்தி வாக்கியம், தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், அது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஈச் அண்ட் எவ்ரி இயர் அதுலேருந்து கொஷின் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 90+ மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கிளாஸில் கொடுப்போம், மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது 100 out of 100 அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் பசங்க தாராளமாக வாங்குவாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா 90% மார்க்கு ஷியோராக நீங்கள் வாங்கலாம். நல்லா புரிஞ்சு தெளிவாக மட்டும் தெரிஞ்சு படிங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் சேர்த்து படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஞ்சு, நெஞ்சு, இரும்பு இதெல்லாம் வருதா? ஸோ நம்ம சொன்ன இந்த கசட தபர ஞனன நமன இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்னென்ன குற்றியலுகரம்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த ஏரியாவை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, மெமரி பண்ணவே தேவை இருக்காது. அடுத்ததாக பாருங்கள், மெய் மயக்கம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்கள். மெய் கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம். மெய் கூட்டல் ஞானம், மெஞ்ஞானம். அந்த மெய்யெழுத்து வந்து புணருது பாருங்கள். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. சரியா? அப்போ 2 ஒற்று ஒன்றா வருமானா வரும், சில இடங்களில் வரும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மெய் மயக்கம் ஈயும் இம்மும் சேர்ந்தே தான் வந்திருக்கு. இதுதான் மெய் மயக்கம்னு சொல்லுவோம். ஈயும் இஞ்சும் சேர்ந்தே வந்திருக்கு, ஈயும் இந்து சேர்ந்தே தான் வந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், வேற்றுநிலை உயிர் மயக்கத்தில் ய ர லா முன்னர் மெல்லினம் மிகும். எரள முன்னாடி வா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எரள முன்னாடி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எரள அப்படின்னா எரள நம்ம யாராவது கூப்பிடுவோலே அந்த மாதிரி எரள முன்னாடி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது போதும். ஸோ வழக்கம் போல் மீனிங்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. வேய் கூட்டல் குழல், வேய்ங்குழல்னு வரும் பாருங்கள். வேய்ங்குழல். கூர் கூட்டல் சிலை, கூர்ஞ்சிலை. பால் கூட்டல் கிணறு, பால்கிணறு. அதே மாதிரி பாருங்கள், புளி என்ற சுவைக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். ஸோ நீங்கள் வந்து வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நோட்ஸ் படிக்கலைன்னா இந்த பாக்ஸை மட்டும் படிங்க போதும். புளி இங்கக்கூடிய சுவைக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டும் இல்லாமல் மெல்லின எழுத்துக்களும் மிகுங்கிறாங்க. புளி கூட்டல் கறி, புளிங்கறி. கசர தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம். அப்போ வல்லினம் இல்லாமல் மெல்லின எழுத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை இது ரொம்ப முக்கியம், படிங்க. புளி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு. சரியா? ஸோ அப்போ கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம் வருது பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் சொல்லி சொல்லி பாருங்கள். மா கூட்டல் பழம் பாருங்க, மாம்பழம். மா கூட்டல் பழம் மாம்பழம். வில கூட்டல் காய், விலங்காய். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது, மெல்லினம் மிகும். அதே மாதிரி பூ பெயர்களுக்கு முன்னாடியும் வல்லினத்தோடு மெல்லினம் மிகும். சரியா? பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி. பாருங்கள், அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மிகுறதை தான் பார்க்குறீங்க. எங்கெங்கே மிகுந்து போகும், எகரம் முன்னாடி மிகுறோம். அப்போ எகரம், எரலை, அதுக்கப்புறம் புளி. புளினா அந்த புளி டேஸ்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க.
மாம்பழம், மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு இடத்துல முன்னாடி வந்து நிற்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? புளி பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. பூ பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. மா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்குதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக்கை போட்டு பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் இங்கே இருக்குது. எத்தனை பெரிய வானம்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த பாடல். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல். தென் அதே மாதிரி பாருங்கள், அருவி விரிவிசை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான ஏரியா. நட்பு கூட்டல் காலம், நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. நட்பா இருக்கிறாங்க அப்படின்னா உலகமே காலங்காலத்துக்கு நட்பு வரணும்னா அறிவாளிகளோட நட்பா இருக்கணும்ன்ற திருக்குறள் வாரியார், கிருபானந்த வாரியார். உலகே ஒரே உயிர் அப்படின்னு சொல்றது யாருன்னா ஜேம்ஸ் லவ்லாக். இதோட இந்த இயல் முடியுது. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.